படித்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அழிக்க முடியாத சொத்து கல்வி. அதிலும் பெண் கல்வி என்பது தன்னையும் தன் குடும்பத்தையும் இந்த சமூகத்தையும் வாழ வைக்கும். அதை எண்ணிதான் அன்பு தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது 8ஆம் வகுப்பு வரை படித்தால் 5000 ரூபாய் இலவசமாக திருமண உதவி என்று 89 அறிவித்தார். 10,000 ஆனது, 20,000 ஆனது, 25,000 ஆனது, 50,000 ஆனது. இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு கல்லூரி படிப்பிற்கு 1000 ரூபாய் என்று புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பெண் கல்வியை ஊக்குவிக்கிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி மட்டும்தான். தம்பிமார்கள் பார்த்தார்கள், அவர்களுக்கு மட்டும்தான் உதவியா, எங்களுக்கு இல்லையா என்று கேட்ட பொழுது அவர்களுக்கும் உதவி என்று தங்கைகளுக்கு தருவதை போல் தம்பிகளுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபாய். நான் அறிந்தவரை வேலைக்கு போனால் சம்பளம், வேலை பார்த்தால் சம்பளம், கடமையாற்றினால் சம்பளம், உழைத்தால் சம்பளம், ஆனால் படித்தாலே சம்பளமாக 1000 ரூபாய் தருகிற ஒரே முதலமைச்சரும் ஏழைகளின் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். எனவே வந்திருக்கிற நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். ஒன்றிய அரசு 2500 கோடி பள்ளி கல்விக்கு தர வேண்டும், தரவில்லை. அமைச்சர் போனார், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இல்லை என்றார்கள். நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், ஒன்றிய அரசு பணம் தராமல் பழி வாங்கினாலும் என் பிள்ளைகள் படிப்பை பாதியில் நிறுத்த மாட்டேன். அவர்கள் தருகிற அந்த பணத்தை அரசாங்கமே, தமிழக அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று ஒன்றிய அரசு பழி வாங்கிய போதும் இந்த பள்ளி கல்வித்துறையை தூக்கி பிடித்த ஒப்பற்ற தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அப்பொழுதுதான் சொன்னார், என் அன்பு குழந்தைகளே, அன்பு செல்வங்களே, கவலைப்படாதீர்கள். எவ்வளவு இடர்பாடு வந்தாலும், எவ்வளவு தடங்கள் வந்தாலும், எவ்வளவு நிதிச்சுமை வந்தாலும், எவ்வளவு பற்றாக்குறை வந்தாலும் நீங்கள் நன்றாக படியுங்கள், 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 மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அந்த வார்த்தையை தான் நம்முடைய மாவட்ட செயலாளரும் அற்புதமாக மனதார பாராட்டி இருக்கிறார். எனவே வந்திருக்கிற நீங்கள் கற்கிற கல்வி முதலமைச்சருக்கு பெருமை, அண்ணன் உதயநிதிக்கு பெருமை, எங்கள் அண்ணன் சேகர் பாபுவுக்கு பெருமை, விழாவை தலைமையேற்றிருக்கிற பருதி இளம் சுருதிக்கு பெருமை. எனவே அனைவரும் வாழ்க கலைஞர் என்ற நிலையில், வாழ்க தளபதி என்ற நிலையில், வாழ்க உதயநிதி என்ற நிலையில் ஒன்றுபட்டு தமிழ் இனத்தை உயர்த்துவோம். திராவிடம் காப்போம், தமிழ் மொழி காப்போம், முதலமைச்சருடைய பெருமையை கட்டி காப்போம் என சொல்லி இந்த எளியவன் சட்டமன்ற உறுப்பினராய், பேச்சாளராய், வழக்கறிஞராய், அரசு கொறடாவாய், இன்றைக்கு அமைச்சராய், எந்த நிலையில் இந்த பகுதிக்கு, இந்த தொகுதிக்கு வந்தாலும் மாறாத பாசம் காட்டுகிற அண்ணன்மார்களை அதிகம் பெற்ற மாவட்டம் இந்த சென்னை கிழக்கு மாவட்டம் என்பதை இந்த எளிய தொண்டன் கோவி செலியன் அறிவேன். அதைதான் தம்பி பருதி இளம் சுருதி அவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், இந்த பகுதிக்கு சொந்தக்காரர் என்று சொன்னார். என் வாழ்நாளில் நான் பிறந்தது தஞ்சை மாவட்டம், படிக்க வந்தது சென்னை சட்டக்கல்லூரி. ஊரில் இருப்பவர்கள் கூட சொல்லுவார்கள், நீ அதிக நாள் சென்னையில் தான் இருக்கிறாய் என்று. அப்பேற்பட்ட சூழலில் எனக்கு அதிகமாக மேடை அமைத்து தந்து என் அரசியல் வாழ்வில் ஒளி வெளிச்சம் வருவதற்கு காரணமாக இருந்த பகுதி இன்றைக்கு அழைக்கப்படுகிற சென்னை கிழக்கு பகுதி என்பதை என்றைக்கு மறந்திட மாட்டேன் என்று சொல்லி அந்த பெருமை தொடர்ந்து கிடைத்தது எனக்கு உதவுகிற எங்கள் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் எல்லோரும் பலத்த கரவொலி எழுப்பி நன்றி சொல்லுவோம் என என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.